இதையாடா கீழேந்து வர்ணிச்சிட்டு இருக்கீங்க? பாட்டு எழுதுறானுங்க பாரு, காதலி முகம் நிலவு போல இருக்கான். ஆமாடா, கொய்யால குண்டும் குழியுமா தான் இருக்கு. ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு ஜீவன் அமெரிக்கா கூடிய நட்டதா சொன்னாங்க, கண்ணில் பட மாட்டேங்குது. ஆமா, நிற்கவே முடியலைங்க. இந்த ஆள் எப்படி கொடியை நட்டிருப்பாரு? ஒரு வேளை ஊழல் கதையா இருக்குமோ அது? அடடே, இங்க பாடுறா ஆயா. ஆயா, நீ மட்டும் தான் உண்மையா? நிலா கதைகள்ல பாட்டி கதை மட்டும்தான் உண்மை போல. கூலிங் கிளாஸ் போட்டு டாப் டக்கரா இருக்கு ஆயா. வேறாண்டி, இங்க இப்படிலாம் வரக்கூடாது. பூமியிலேயே மாஸ்க் போடலைன்னா செத்துருவ, இங்க மாஸ்க் இல்லாம வர. சரி, வடை எப்படி சூடா இருக்கா? அறதுக்கே வழி தெரியல, இதுல என் வடை கேக்குதா உனக்கு? இந்த வாங்கி கெட்டமா. ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு நேரம் அது தூங்கின இருக்கான்? எனக்கு இந்த மாடி, இந்த வீடு, இந்த ஊரு, இந்த பூமி எதுவும் வேணாம். எனக்கு நிலாவுக்கு போகணும். வழி சொல்லுங்க குருநாதா. வெல்கம் டு காலேஜ் சஜஸ்ட் தமிழ்நாடு. உங்கள் ஃபேவரட் காலேஜஸ், காலேஜ் கம்பேரிசன்ஸ், கோர்சஸ், கரியர்ஸ் அண்ட் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீ படிக்க வேண்டியது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கா? ஃபஸ்ட்டு அதை படிக்கிறதுக்கு நீ எலிஜிபிளான்னு பார்க்கலாம். சரி குருநாதா. 12th சயின்ஸ் குரூப் தானே? ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது தானே? ஆமாம் குருநாதா. 10th 60% மேலே ஸ்கோர்ஸ் இருக்கணும். 12th பாஸ் அண்ட் பிசிஎம் சப்ஜெக்ட்ஸில் 60% மேலே ஸ்கோர்ஸ் இருக்கணும். 10th 89% குருநாதா. 12th ரிசல்ட் இனிமே தான், அதுலேயும் எடுத்துருவேன் கண்டிப்பாக. இது போதும். ஐஐடிஸ், என்ஐடிஸில் படிக்கிறதுக்கு ஜேடபிள்யூ எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அவங்களோட ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுவும் அட்டன் பண்ணலாம். சூப்பர் குருநாதா, பண்ணிடலாம் எல்லாமே. ஃபர்ஸ்ட் இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஃபீல்டு பற்றி சொல்லுங்களேன். ஏர்கிராஃப்ட் அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்டோட டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சயின்ஸ் பற்றி டீல் பண்ணுற பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் தான் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் 2 ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஏர்கிராஃப்ட்ஸ் பற்றி டீல் பண்ணுற ஸ்பெஷலைசேஷன் தான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இன்னொன்று ஆஸ்ட்ரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் பற்றி டீல் பண்ணுற ஸ்பெஷலைசேஷன் தான் ஆஸ்ட்ரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இன்னைக்கு உலகத்தில் மோஸ்ட் ஆஃப் தி கம்யூனிகேஷன், அப்சர்வேஷன், எக்ஸ்ப்ளோரேஷன் இது எல்லாம் நடக்கிறதே சேட்டலைட்ஸ் இருக்கிறதுனால தான். அப்படிப்பட்ட சேட்டலைட்ஸே ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கோட ப்ராடக்ட் தான். சேட்டலைட்ஸா? எனக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. இது படிக்க ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க குருநாதா? இது ஒரு 4 year யூஜி இன்ஜினியரிங் கோர்ஸ். அப்ளைட் ஃபிசிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிசைன் ஃபீல்டில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஒரு ப்ராமினன்ட் ஸ்பெஷலைசேஷன். ஏர்பார்ன் வெஹிக்கிள்ஸோட டிசைன், மேனுஃபேக்சரிங், ஃபங்க்ஷனிங், மெயின்டெனன்ஸை பற்றி இந்த கோர்ஸில் படிக்கலாம். இந்த கோர்ஸில் சொல்லித்தர கோர் சப்ஜெக்ட்ஸ் ஏரோடைனமிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், ப்ரொபல்ஷன், செலஸ்டியல் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஸ்ட்ரக்சர்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஏரோநாட்டிக்ஸ். இந்த ஃபீல்டில் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்ன மாதிரி ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டோம் குருநாதா? ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அஸ்பைரன்ஸ் டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஸ்கில்ஸ்: நம்பர் 1, கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ். நிறைய டிசைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த டிசைன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி இஷ்யூஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணணும். நம்பர் 2, மேத்ஸ் ஸ்கில்ஸ். அந்த அனாலிசிஸ்க்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் கேல்குலஸ், ட்ரிக்னாமெட்ரி மாதிரி மேக்ஸில் இருக்க அட்வான்ஸ்டு டாபிக்ஸில் நாலேஜ் இருக்கணும். நம்பர் 3, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபங்க்ஷனிங்கில் வர இஷ்யூஸ் எல்லாம் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் இருக்கணும். நம்பர் 4, பிஸ்னஸ் ஸ்கில்ஸ். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸோட மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் ஃபெடரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுக்கு ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ், கமர்ஷியல் லா பற்றின நாலேஜ் இருக்க வேண்டியது அவசியம். நம்பர் 5, ரைட்டிங் ஸ்கில்ஸ். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ்க்கு அவங்களோட டிசைன் பற்றி கிளியராக பேப்பர்ஸ் எழுதி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக அதை டாக்குமெண்டேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது போதும். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள் குருநாதா. ஏர்கிராஃப்ட் அண்ட் ஏரோஸ்பேஸ் ப்ராடக்ட்ஸோட டிசைன், டெஸ்டிங் அண்ட் ப்ரொடக்ஷன். ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டெக்னிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் ஃபீஸிபிளான டிட்டர்மின் பண்ணுறதுக்கான பிளான்ஸை டிரைவ் பண்ணணும். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ், இன்ஜினியரிங் பாலிசிஸ் அண்ட் கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்ஸை மீட் பண்ணதான்னு எவாலுவேட் பண்ணணும். டிசைன் மெத்தட்ஸ், குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், போஸ்ட்மார்ட்டம் டியூரபிலிட்டி அண்ட் கம்ப்ளீஷன் டேட்ஸ்க்கான அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா டெவலப் பண்ணணும்.
ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணுதான்னு என்ஷூர் பண்ணணும். டேமேஜ்டு ப்ராடக்ட்ஸோட சோர்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி பாசிபிள் சொல்யூஷன்ஸை டிரைவ் பண்ணணும். ஏவியேஷன், செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்டில் யூஸ் பண்ணக்கூடிய நியூ டெக்னாலஜிஸை டெவலப் பண்ணுறது கூட ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் தான். ஓஹோ, சரி சரி குருநாதா. இந்த ஃபீல்டோட ஸ்கோப் பற்றி சொல்லுங்களேன். சிவில் ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் 3rd largest in the world. இதனால ஏர்பஸ், போயிங் மாதிரி டாப் கம்பெனிஸ்லாம் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வர இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இந்தியாவில் இது ஒரு டெவலப்பிங் செக்டாராக இருந்தாலும் ISRO, DRDO மாதிரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த ஃபீல்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போயிட்டுருக்காங்க. நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லிபரல் இந்தியன் எக்கனாமிக் பாலிசி இதெல்லாம் இந்த ஃபீல்டோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. இது எல்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்தியாவில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா சரிதான் குருநாதா. இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ்லாம் எங்கே வேலை பார்ப்பாங்க? ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸை ஹையர் பண்ணுற டாப் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் கம்பெனிஸ் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ISRO, சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட், ஏர் இந்தியா, டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ், மஹிந்திரா ஏரோஸ்பேஸ் அண்ட் தனேஜா ஏரோஸ்பேஸ். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ்லாம் நல்லா சம்பாதிப்பாங்க தானே? ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸோட சேலரி அவங்களோட ஜாப் ரோல், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில் செட், ஒர்க் பண்ணுற டொமைன் அண்ட் லொக்கேஷன் பேஸ் பண்ணி வேரி ஆகும். பட் அப்ராக்சிமேட்லி என்ட்ரி லெவலில் இந்த ஃபீல்டில் ஒரு ப்ரொஃபஷனலோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 2.28 lakhs per annum. மிட் கரியர் லெவலில் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 7.37 lakhs per annum. 10 to 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 10.6 lakhs per annum. இதே 20 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 14.57 lakhs per annum. அண்ட் இந்த சேலரி பேக்கேஜஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சூப்பர் குருநாதா. நான் ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியராக கண்டிப்பாக ஆக தான் போகிறேன். எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன். நம்பர் 1, பேஷன். இந்த உலகத்தை தாண்டின விஷயத்தை பற்றி படிக்கணும்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பத்தாது, பேஷன் வேணும். நம்பர் 2, டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ். கால்குலஸ், ட்ரிக்னோமெட்ரி, டிசைன் பற்றின நாலேஜ் அவசியமாக டெவலப் பண்ணிக்கணும். நம்பர் 3, க்ரியேட்டிவிட்டி. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து டீல் பண்ணும்போது ஒரே பாத்தில் போகாமல் ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் பற்றி இன்ஸ்டன்டேனியஸாக யோசிக்கிற க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். நம்பர் 4, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். நிறைய இன்னோவேஷன் நடக்கிற ஃபீல்டு இது. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸை என்கவுண்டர் பண்ணி சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். நம்பர் 5, ப்ரெஷர் நிறைய இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஸ்டேபிள் மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் டேக்கிள் பண்ணுற அளவுக்கு பொறுமை வேணும். இது போதும். கண்டிப்பாக குருநாதா. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்கில் செட் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் ஆகி அந்த நிலால வடை சுடுற பாட்டியை மீட் பண்ண தான் போகிறேன். நன்றி குருநாதா. ஆல் தி பெஸ்ட்.